ஆன்மீக அன்பர்களுக்கு பிரசன்ன ஜோதிடர் அஸ்ட்ரோ ரெங்காவின் காலை வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சி. அதாவது வருடம் ஒரு 18 மாதங்களுக்கு ஒரு முறை குரு வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாகி போவாங்க. பொதுவாக மக்கள்கிட்ட என்ன அப்படின்னா, இந்த வருஷம் இந்த கிரக நிலைகளை கொண்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பலன் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆர்வமான ஒரு விஷயம். அதில் இந்த குரு பெயர்ச்சியில் நம்ம பலன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வரக்கூடிய 1/5/2024 வருஷம் இந்த தேதியில் குரு பகவான் மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. மதியம் 1 மணிக்கு இந்த பெயர்ச்சி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு நடக்குது. இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை, யாருக்கெல்லாம் சாதாரண பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியில் மேச ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, கும்பராசி இந்த 6 ராசிகளுக்கும் நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது 100% நடக்க இருக்குது. அதே மாதிரி ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம் இந்த 6 ராசிகளுக்கும் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் குருவினால் ஒரு சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்னா நியூட்ரலாக தான் இருக்குது. ஸோ இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியில் இந்த 6 ராசிகளுக்கும் நன்மையாகவும் இந்த 6 ராசிகளுக்கும் சாதாரண பலன்களும் நடக்க இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சி ஆகிறது ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால என்னென்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னா, கடக லக்னத்தில் இந்த குரு பெயர்ச்சி ஆகிறாங்க. ரிஷபம் அப்படின்ற ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசி. இந்த 2வது ராசின்றது கர்ம திரிகோண வீடு அப்படின்னு பேர். கர்மம்னா தொழில் அப்படின்னு அர்த்தம், கர்மம்னா பொருளாதாரம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு மனிதனுக்கு 2 விஷயங்கள் அடிப்படையாக தேவை. என்னென்னு கேட்டிங்கன்னா, தனம், புத்திரம் அப்படின்ற 2 விஷயந்தான். மனிதனுக்கு அது இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இந்த கர்மம், புத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்ம திரிகோண வீடுகள் தான். கர்ம திரிகோண வீடு சொல்லக்கூடிய ரிஷப ராசி கர்ம திரிகோண வீடுகளில் முதன்மையான ராசி. இது ரிஷபத்துக்கு குரு வர்றதுனால இந்த ரிஷபம் குரு அப்படின்றது வியாழ வட்ட யோகம் அப்படின்னு ஜோதிடத்தில் சிறப்பாக சொல்லப்படுது. அப்போ இந்த வியாழ வட்டத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த 6 ராசிகளுக்கும் நல்ல பலனும் இந்த 6 ராசிகளுக்கும் சாதாரண பலன் கொடுக்குறாங்க. நம்ம இதை தாண்டி விருச்சிக ராசிக்கு இந்த 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த விருச்சிக ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்ய போகுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ கிரகநிலைகள் படி 6ஆம் வீட்டில் இருக்கார் யார்? குரு பகவான். 7ஆம் வீட்டுக்கு வருவார். அப்போ 7ஆம் வீட்டுக்கு வந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார். பெரிய பூஸ்ட் விருச்சிக ராசிக்கு. தன்னுடைய 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறது. சந்திரன் தான் மனோகாரகன். அப்போ 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தேவையற்ற மன உளைச்சல்களையும் ஒரு மனக்குழப்பத்தையும் இதெல்லாம் கொடுத்துட்ருப்பார். அதே மாதிரி கேது பகவான் தன்னுடைய 11ஆம் வீட்டிலேருந்து 11ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு. அப்போ ராகுனாலையும் மனக்குழப்பம், கேதுனாலையும் மனக்குழப்பம், இது 2ஐயும் தெளிவுபடுத்துறதுக்கு குரு பகவான் தன்னுடைய பார்வையை 7ஆம் பார்வையை செலுத்துகிறார். இப்போ 5ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத பேராசை மனசுக்குள்ளே ஊசலாடும். ஒரு மனிதனுடைய அழிவுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேராசை தான். முதல்ல ஒரு மனுஷனை அழிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பேராசையை தூண்டி விடணும். அந்த பொசிஷனில் தான் இப்போ விருச்சிக ராசி இருக்குது. பேராசி பின்னாடியே போயிட்டாங்க அப்படின்னா பெரிய ஆபத்தாயிடும். அதை நிறுத்துகிற விதமாக குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. தம்பி, நீ போய்ட்டுருக்க பாதை சரியா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு எச்சரிக்கை யார் கொடுக்குறாங்கன்னா, குரு பகவானுடைய 7ஆம் பார்வை. அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கார். 11ஆம் இடத்தை இந்த குரு பெயர்ச்சிக்கு மேலே குரு பகவான் பார்ப்பார். பெரிய ப்ளஸ். உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதும் ஒரு நல்ல விஷயந்தான். உங்களுடைய ராசி, 3ஆம் வீடு, 11ஆம் வீடு இந்த 3 இடங்களையும் குரு பகவான் பார்க்குறதுனால கேதுவை கண்ட்ரோல் பண்ணுறாரு, ராகுவை கண்ட்ரோல் பண்ணுறாரு. 4ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலமாக இருக்கார். பொதுவாக விருச்சிக ராசிக்கு பாகிஸ்தானத்தை தொடர்புள்ள கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். விருச்சிக ராசிக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா சனி திசையில் தான் நடக்கும். அப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு ஆட்சி பலத்தில் இருக்கார் 4ஆம் வீட்டில். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், 4ஆம் வீடு தான் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பத்து, விவசாய நிலம், ஆடு, மாடுகள் இது எல்லாமே நம்ம 4ஆம் வீடை தான் சொல்கிறோம். ஸோ அந்த இடங்களில் சனி பகவான் ஆட்சி பலமாக இருக்கிறதுனால விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு லாபம், ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்களுக்கு லாபம், கால்நடைகள்னால லாபம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி விற்கிறவங்க இவங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் லாபம் இருக்குது. வேலை செய்கிறீங்க அப்படின்னா வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். யாருக்கு? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஆனால் நான் பிரம்மாண்டமாக அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன் அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்க இறக்குனிங்கன்னா பெரிய சவுக்கடி காத்துட்ருக்கு. ஏன்னா 5ல் இருக்க ராகு பகவான் பேராசையை தூண்டி விட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவார். ஆனால்
அதை வந்து குரு பகவான் இருக்கிறதுனால இப்போதைக்கு அதை பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுத்து அதை சரி பண்ணுற வேலையை குரு பகவான் பார்க்குறாரு. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க. இந்த ஆசை நமக்கு தேவைதானா அப்படிங்கிறத யோசிக்கணும். எப்போவுமே விருச்சகம் கண்ணை மூடிட்டு தான் இந்த வேலையுமே செய்யும். பாறைன்னு தெரிஞ்சு போய் முட்டும் விருச்சகம். ஸோ திடீர்னு எடுத்தோம் கவுத்தம் செய்யக்கூடிய யாருன்னா விருச்சிகம் தான். ஆனால் விருச்சிகம் ஒரு மிகப்பெரிய ஒரு ராசி. ஆனால் திடீர் ஒரு முடிவு எடுக்கிறதுலையும் ஒரு பாறைன்னு தெரிஞ்சு போய் முட்டுறதுலையும் விருச்சிகத்தை அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு நல்லதல்ல. ஆனால் குரு பகவான் உங்களுக்கு நன்மையே செய்கிறார். 55% உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் இருக்குது. ஒரு 45% உங்களுக்கு கெடு பலன்களும் இருக்குது. எச்சரிக்கை தான் நம்ம கொடுக்குறோம் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு. ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகம் நல்ல நிலையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த நிலையும் நீங்கள் சமாளித்து நல்ல ஒரு வெற்றி கடைய என்னுடைய வாழ்த்துக்கள்.